சிரியாவில் இப்போ மீண்டும் உள்நாட்டு போர் வெடிச்சிருக்கக்கூடிய நிலையில் அங்கு முக்கிய நகரமான அலேப்பா மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. சிரிய படைகளுக்கு ரஷ்யா தான் ஆதரவளித்து வர்றாங்க. சிரியாவில் நடந்த இந்த தாக்குதலால் டென்ஷனான புதின் அதிரடியாக சிரியாவில் உள்ள ரஷ்ய ஜெனரலை மாட்டியிருக்காரு. மத்திய கிழக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிரியா அடிக்கடி உள்நாட்டு போர் நடக்கும் நாடுகளில் ஒன்றாகும். அங்கே கடந்த 2000 ஆண்டு முதலே பஷர் அல் அசாத் என்பவர் தான் அதிபராக இருந்து வர்றாரு. அவரது ஆட்சிக்கு எதிராக பல முறை வன்முறை வெடிச்சிருக்கு. ஆனால் ரஷ்யாவோட ஆதரவு இருப்பதால் ஒவ்வொரு முறையும் பஷர் அல் அசாத் தப்பிச்சு கொள்வார். இந்த சூழலில் தான் இப்போது மீண்டும் அங்கு உள்நாட்டு போர் வெடிச்சிருக்கு. அங்குள்ள அலேப்பா என்ற நகரில் நுழைந்த ஹயாத் தக்ரீட் அல் அமாம் என்ற அமைப்பினர் திடீரென தாக்குதல் நடத்தினாங்க. அங்கு கலகம் செய்வோருக்கு துருக்கி ஆதரிக்கும் நிலையில் அங்குள்ள அசாத் அரசை ரஷ்யா தான் காப்பாற்றி வருது. கடந்த 2020 ஆண்டு போர் நிறுத்தம் ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் அதன் பிறகு சிரியாவில் மீண்டும் உள்நாட்டு போர் இப்போ தான் வெடிச்சிருக்கு. கடந்த சில நாட்களில் ஹயாத் தக்ரீட் அல் அமம் அமைப்பினர் பல நகரங்களை கைப்பற்றதா சொல்லப்படுது. சிரிய படைக்கு மிகப்பெரிய ஆதரவாக ரஷ்யா இருக்கும் நிலையில் இது ரஷ்ய படைகளுக்குமே விடப்பட்ட சவாலாக பார்க்கப்பட்டது. சிரியாவில் நடந்த இந்த விஷயம் புதினை மிகவும் கோபமடைய வச்சிருக்கான். இதற்கிடையே சிரியாவில் ரஷ்ய படைகளை கண்காணிக்கும் ஜெனரல் செர்ஜி கிஷல் என்பவரை பதவி நீக்கம் செய்து ரஷ்யா உத்தரவிட்டிருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. சிரியாவில் மீண்டும் தாக்குதல் வெடித்ததை தொடர்ந்து 53 வயதான கிசல் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கதா ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடல. அதே நேரம் உக்ரைன் போர் தொடங்கியது முதலே ரஷ்ய இராணுவத்தில் செய்யும் மாற்றங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ எந்த அறிவிப்புமே வர்றது கிடையாது. கிசலுக்கு பதிலாக கர்னல் ஜெனரல் அலெக்சாண்ட்ரோ சாய்கோ என்பவர் சிரியாவில் உள்ள ரஷ்ய படைகளின் இன்சார்ஜாக நியமிக்கப்பட்டிருக்கதாகவும் தகவல்கள் வந்துட்டு இருக்கு.